கிராஃப்டிங் எ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மேப் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேச இருக்கிறேன். ஸோ என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். மை நேம் இஸ் எஸ் இளங்கோ. பேசிக்கலி மெக்கானிக் இன்ஜினியர், எம்பிஏ அண்ட் வேரியஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் லீட் ஆடிட்டர் அண்ட் ஐ எம் ரன்னிங் திஸ் கம்பெனி பிஎம்கியூஆர். பிஎம்கியூஆர் பற்றி சொல்ல போனால், பிஎம்கியூஆர் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி ஃபார் வேரியஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ். அது இல்லாமல் ட்ரைனிங் பாடி ஃபார் லீட் ஆடிட்டர் முதலான ட்ரைனிங் சப்ஜெக்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஐபிஆர் டிவிஷன் இருக்குது என்கிட்ட. ஐபிஆர் டிவிஷனில் வந்து ட்ரேட்மார்க், பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சஸ்டைனபிலிட்டி ஒரு ஹாட் டாப்பிக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ சஸ்டைனபிலிட்டியில் அதான் ஒரு 2 இயர்ஸ் நான் இல்லை. ஸோ வெரி நிறைய ரிசர்ச் அண்ட் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருந்ததுனால கான்செப்ட் பண்ண முடியல. ஸோ சஸ்டைனபிலிட்டியாக கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஈகோவாடிஸ், ஜிஹெச் கால்குலேஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள். இதுதான் என்னை பற்றியான ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இப்போ நான் வந்து சில கேள்விகள் கேட்பேன். அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணணும். இது வந்து ஸ்மால் குரூப்பு தான், கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு 1.5 hours வந்து நம்ம வந்து ஃப்ராங்காக நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதை உங்கள் பிஸ்னஸில் அப்ளை பண்ணி நிறைய ப்ராஃபிட்டை நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய துறையில் ரொம்ப அதிகமான காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ். சிவகுமார், சந்திரசேகர், முரளி, சுகுமார், செல்லகுமார், எஸ் குமார், வெரி குட். ராஜா, ராம், வெரி குட். ஓகே, அதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்களோட காம்படிட்டர் வந்து ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு செய்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்கன்னா டைப் பண்ணுங்க எஸ்ன்னு. பி ஃப்ராங்க், அவ்வளோதான். இல்லைன்னு சொன்னால் எஸ்ன்னு சொல்லணும். எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனை இருக்குதா, ரொம்ப அடிமாட்டு ரேட்டுக்கு விற்கிறாங்க, எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. 3வது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி இந்த பிஸ்னஸை நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன், நல்லா போயிட்டுருக்குது. ஆனால் இதை விட எப்படி நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் எனக்கு தெரியல. ஆனால் கொண்டு போகணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆசையாக இருக்குது. கம்பெனியை வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஆசை இருக்குது. ஆனால் எப்படின்னு எனக்கு தெரியல. நானும் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த ட்ரைனிங் பண்ணுறேன், இந்த ட்ரைனிங் எடுக்கிறேன். அதே மாதிரி நிறையா விஷயங்கள்ல நிறைவேற்ற கேட்குறேன். இருந்தாலும் வந்து எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்களா, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் மைண்டை ரீட் பண்ணி நான் அதுக்கான ஆன்சர் தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, ஓகே, வெரி குட். பிரபு, சந்திரசேகர், சிவபாலா, வெரி குட். இப்போ இதை பற்றியா நான் வந்து பேச போகிறேன். இது வந்து ஒரு புதிய ப்ராப்ளமா அல்லது பழைய ப்ராப்ளமா? அதுவும் புதுசாக லேட்டஸ்ட்டாக நேற்று முளைச்ச ஒரு பிரச்சனையா, அல்லது இல்லை காலகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையா? டிஎஸ் டெக்னாலஜர் வெல்கம். காலகாலமாக உள்ள பிரச்சனையா, அல்லது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று முளைச்ச அந்த ஏஐலாம் வந்து இப்போ நேற்று முளைச்சது அதில் உள்ள பிரச்சனையா? இதெல்லாம் ஓல்டு இஷ்யூஸ். இப்போ சொல்லுங்கள், அந்த ஓல்டு இஷ்யூவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் யாராவது எடுத்திருப்பாங்க இல்லையா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யாராவது எடுத்திருப்பாங்க ஏதாவது சொல்யூஷன். ஏன்னா எடுத்தவங்களாம் மேலே போயிருப்பாங்க. ஆனால் மேலே போனவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது. நீங்கள் வளரக்கூடாது இம்பார்ட்டன் கிடையாது, அவங்களுக்கு டைம் கிடையாது. அவங்க அதுக்கு மேலே எப்படி போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர, ஆனால் நமக்கு இப்போ இல்லை இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண நமக்கு தெரியலே தவிர, ஆனால் ஏற்கனவே இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி பல வருடங்கள் ஆகிவிட்டது. சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். பட்டு நான் சொன்ன பிரச்சனைகளை காம்படிஷன்ஸு, லோ ப்ரைஸு, இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருக்குது. அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனும் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐ எம் வெரி சாரி. இது வந்து புக்கில் கிடையாது. நானும் எம்பிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு யாரும் சொல்லித் தரல. நானும் நிறைய காலேஜஸ்க்கு போயிட்டு நான் சில சீஃப் கெஸ்ட்டாக சில லெக்சர்லாம் கொடுப்பேன்.
அங்கெல்லாம் கேட்டு பார்த்தா கூட அவங்க எல்லாம் ஓல்டு சப்ஜெக்ட் தான் சொல்லித்தராங்க தவிர ரியலான பிரச்சனையை வந்து அவங்களும் சொல்லித்தரலை. ஸோ நம்ம பிரச்சனைக்கு வந்து எப்போ தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னா, ஏற்கனவே கொடுத்தவங்கள்ட்ட போய் நான் கற்றுக்கணும். ஒருத்தவங்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு நம்ம வந்து இதுக்கான சொல்யூஷன் நம்ம எடுக்கலாம். இப்படிங்கிற ஒரு விஷயமாக இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வச்சிருக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஒரு பர்சனல் ஸ்டோரி என்னன்னா, இதே ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. எனக்கு இருந்தது மட்டும் இல்லாமல் இது எப்படி சால்வ் பண்ணுறது? நான் ஒரு ரேட் வச்சிருந்தேன்னா, அதுலேருந்து 10% ரேட்டில் ஒருத்தவங்க பண்ணுறாங்க இங்கே ஒருத்தர். எனக்கு இது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல. இப்படி பல விஷயங்கள் நடக்குது. சொல்லப்போனால் ஒரு சமயத்தில் இந்த பிஸ்னஸை விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா? ஏன்னா பிஸ்னஸும் வந்தாச்சு, நீ மறுபடியும் வேலைக்கு போக முடியாது. ஸோ இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நினைத்த நாள் உண்டு. என் கூட என்னோட இதே வைப்ரேஷன் உள்ளவங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ அப்போ நம்ம இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற சமயத்தில் எனக்கு வந்து இந்த கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. கொரோனா டயத்தில் நாராயணனுக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் பலதாக சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஐ ஸ்பெண்ட் மோர் தென் அட்லீஸ்ட் நியர் டு 2 crores rupees, 2 கோடி ரூபா வரை நான் வந்து என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக நான் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், எங்கெங்கே யாரெல்லாம் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதெல்லாம், நான் வந்து ஒரு ட்ரெயினர் கிடையாது, 100% ஐ எம் ஏ ட்ரெயினி. நிறைய அட்டன் பண்ணி இதுக்கான சொல்யூஷனை வந்து கடைசியில் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அதை என்ன பண்ணேன் அப்படின்னா, முதல்ல நானே டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்ததில் நான் வந்து ஆக்சுவலாக 22 வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். 22 இயர்ஸ். இதில் 20 வருஷத்தில் பண்ண அந்த டர்ன் ஓவர் அடுத்த 2 வருஷத்தில் கிடைச்சிது. பாருங்க, இது வந்து நான் வந்து ஃபேக்ட். 20 வருஷமா அப்போ என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இட் இஸ் நாட் தி ப்ராப்ளம் வித் தி பிஸ்னஸ், இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் தி பிஸ்னஸ் மேன். தொழில் பிரச்சனை கிடையாது, தொழில் செய்பவர்களோட பிரச்சனை இது. நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலங்கிறத தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஓப்பன் மைண்டு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து சொல்கிறதெல்லாம் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி மேலே கொண்டு போய்க்கலாம். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னால் உள்ளே போகாது. ஸோ இனி அடுத்த 2 வருஷத்தில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது டபுள் ஆகிடும். ஒரு 5 வருடத்துக்கான ஃபுல் மேப் என் கையில் இருக்குது. கம்ப்ளீட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன செஞ்சால் சரியாகும், எந்த இடத்த டியூன் பண்ணணும், எந்த இடத்துல வந்து குறைக்கணும், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே கையில் இருக்குது, ரெடியாக இருக்குது. ஏன்னா என்னோட குரு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்து என்னை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு இந்த விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நிறைய பேர் அது ஃபாரினர்ஸாக இருக்கலாம், இந்தியாவில் நிறைய குருஸ் இருக்கலாம். அதனால் நான் அவங்களுக்குலாம் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் டைம் ரொம்ப கம்மி. ஒரு 1.5 மணி நேரத்தில் கற்றுக் கொடுக்குங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எஸ். நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். அந்த சொல்லும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தாலோ, இது இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சேன் அப்படின்னு இருந்தாலோ, அப்பா இந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு, என் லைஃபே மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்னா, நீங்கள் சேட் பாக்ஸில் BOMன்னு டைப் பண்ணணும். BOMன்னா பல்ப் ஆஃப் தி மொமெண்ட்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பல்ப் எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 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 சடன் ஷாக் உங்களுக்கு கிடைக்கிறோம். எல்லாம் டைப் பண்ணுங்க, BOM டைப் பண்ணுங்க. BOM அப்படின்னா பல்ப் ஆஃப் தி மொமெண்ட். அதாவது இது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இது தெரியாமல் போச்சேன், ஓ இப்படிலாம் இருக்குதா, அதாவது உங்களை மீறி வரணும். இதை அடிக்குன்னு சொல்லி அடிக்கக்கூடாது. ஏன்னா
அப்படி வரும்போது மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை நோட் பண்ணிப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். அல்லது என் நம்பர் தரேன், என்னோட டீம் நம்பர் தரேன், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ யாருமே வந்து அதை நோட்ஸ் எடுக்கிறதுல உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டாம். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா பேசுங்க. நம்ம அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். ஓகே. இந்த இன்ட்ரோடக்ஷனோட நான் வந்து என்னோட ஸ்லைடுக்குள்ளே போகிறேன்னா, முதல்ல வாட் இஸ் எ பிஸ்னஸ்? பிஸ்னஸ் என்றால் என்ன? அதில் வந்து நம்ம தெளிவாக 2 கியர்ல இருக்குதான்வா. முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிவிட்டு பேசுனீங்கன்னா அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன குரூப்னால வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணல. சேட் பாக்ஸ். ஓகே. பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் என்பது ஏன்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை தேடி நான் கஸ்டமரை தேடி அவங்கள்ட்ட போய் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. அது ஒரு மெத்தடு. பட் கரெக்டான மெத்தட் அப்படின்னா கஸ்டமரோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. யா, லீகலி மேக்கிங் மணி. தட்ஸ் கரெக்ட். மேக்கிங் மணி, அதில் வந்து எந்த டவுட்டு கிடையாது. ஆனால் எப்படி நீங்கள் அந்த மணியை மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கஸ்டமரோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணி அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஊதியம் தான் பிஸ்னஸ். அப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னா சின்ன பிரச்சனையை நீங்கள் எடுத்தால் கொஞ்சம் பணம் வரும். அப்போ பெரிய பணம் வேணும்னா என்ன பண்ணணும்? டைப் பண்ணுங்க. நிறைய பணம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு பிக் இஷ்யூ. கொரோனா சமயத்தில் நிறைய பேர் வந்து செத்து போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா? மக்கள் வந்து என்ன பண்ணு தெரியாமல் உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. இந்த பாருங்க, நான் வந்து இதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டேன், தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு? வெரி பிக் ப்ராப்ளம். அந்த பிரச்சனை உள்ளவருக்கு அதை சேல் பண்ணதுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது வேணுமா? உங்களுக்கு ஏதாவது தேவையா? ப்ரோஷர் தேவையா? டெலிகாலர்ஸ் தேவையா? அல்லது சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் தேவையா? ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு எவ்வளோ மணி கிடைக்கும்? வெரி பிக் மணி. பில் கேட்ஸ் என்ன பண்ணாரு? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாலே ப்ரோக்ராமிங் பண்ணி தான் வந்து ஒரு கம்ப்யூட்டரோட நம்ம ரியாக்ட் பண்ண முடியும், பேச முடியும். பிரிண்ட்னா பிஆர்ஐஎன்டின்னு பிரிண்ட் பண்ணணும். அடிச்சு டைப் பண்ணால் தான் உள்ளே போகும். அது எல்லாமே ஒரு மவுஸுக்குள்ளே கொண்டு வந்தார், ஒரு கிளிக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணாரா? அந்த ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கான வெகுமதி தான் இத்தனை லட்சம் கோடி. ஓகே. மார்க், நம்ம ஃபேஸ்புக் எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். எலன் மாஸ்க் எல்லா ராக்கெட்டும் மேலே போகும், அங்கேயே கிடக்கும். ஒரு ராக்கெட்டை மேலே போய் அப்படியே வந்து கீழே இறக்குறதுக்காக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிறதுக்கு 25 நிமிஷம் போதும், அதுக்கான ஒரு ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணிருக்காரு. அப்போ என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு? யூஎஸ் போகிறதா இருந்தால் கிட்டத்தட்ட 1 டே ஆகும், 24 ஹவர்ஸ் ஆகும். அதை 25 நிமிஷத்தில் அவர் சால்வ் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு? அப்போ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய பணம் கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? பல்ப் ஆஃப் தி மொமெண்ட் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிதா? ஸோ நிறைய பெரிய பணம் வேணும், பெரிய சக்ஸஸ் வேணும்னா பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு உடனே இந்த பிரச்சனை விட்டு ஒரு பெரிய பிரச்சனைக்கு போக முடியாது. அதனால இந்த நடந்து கொண்டிருக்க அந்த பிஸ்னஸ்லே நம்ம என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்களுக்கே தெரியும். என்னென்ன கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்கு, கஸ்டமர் கூட பேசுவீங்க, நீங்களே ப்ராடக்ட் டிசைன் பண்ணியிருப்பீங்க, என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ
இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் 1 2 3 4 5 ஒரு பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ண மாட்டீங்க. 1 or 2 பிரச்சனை இருக்கலாம். 1 2 3 பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை நான் என்னோட ப்ராடக்ட் மூலமாகவும் என்னோட சேவை மூலமாகவும் நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அதை சுற்றி தான் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரியல. இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பண்ண பிஸ்னஸ் போனா காலைல எழுந்தோன்னே ஒரு கஸ்டமர் வருவாங்க. அந்த கஸ்டமர் பின்னாடி ஓடி போவேன். அவருக்கெல்லாம் சரி வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் வரும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நைட்டு தூங்கிட்டு பிரச்சனையோட தூங்கிடுவேன். காலையில் பார்த்தீங்கன்னா 3வது பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு பின்னாடி சுற்றுவேன். இப்படியே ஓடி 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 காலங்கள்லாம் போச்சு. இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், உண்மையிலேயே நம்ம யார், எந்த கஸ்டமர், அவரோட பிரச்சனை என்ன சால்வ் பண்ணோம், வேறு மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பிஸ்னஸ் வந்து பல மடங்கு க்ரோ ஆயிடுச்சு. ஸோ யாராவது உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்கள் பிரச்சனையை, உங்களோட ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம் இதை வந்து நீங்கள் இதில் சொல்லலாம். சாட் பாக்ஸில் போடுங்க. இதுதான் என்னோட கம்பெனியோட பிரச்சனை, எங்களோட கஸ்டமரோட ப்ராப்ளம் இதுதான். இதை நான் சால்வ் பண்ணுறேன். யாராவது டைப் பண்ணுங்கள். அதனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. டு ஃபுல்ஃபில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், ப்ராடக்ட் சேல்ஸ் டு கஸ்டமர், ஃபுல்ஃபில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட், ஃபைண்டிங் ஹார்ட் டு ஃபைண்ட் நியூ லீட்ஸ். ஓகே, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க. நியூ லீட்ஸ் கிடைக்கல அப்படின்னு கஷ்டப்படுற கஸ்டமருக்கு ஐ திங்க் மிஸ்டர் ஆனந்த் எஸ். அதாவது நிறைய கஸ்டமருக்கு வந்து புதுசாக லீடு கிடைக்குன்னு தெரியல. அந்த பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன். குட் திங், வெரி குட். ஓகே. ப்ராடக்ட் ஃபெயிலியர் இன் ஷார்ட் சைக்கிள் பீரியட். ஓகே, அதாவது ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு ஷார்ட் டயத்தில் வந்து ஃபெயிலியர் ஆகுது, நான் வந்து அதை சால்வ் பண்ணுறேன். ஓகே ஓகே. மேக்கிங் லக்ஸுரி லைஃப் ஃபார் மை கஸ்டமர்ஸ். எஸ், யா, கரெக்டு. கலெக்ஷன். ஓகே. இந்த பிரச்சனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இதை வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி எழுத சொல்லி கொடுக்க போகிறேன். நிறைய விஷயம் சொல்லி தர போகிறேன். ஓகே ஓகே. இதை வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க அல்லது சர்வீஸ் வச்சுருப்பீங்க. அதை நான் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல் சொல்யூஷன். கஸ்டமரோட பிரச்சனைக்கு ஃபங்க்ஷனலாக நீங்கள் கொடுக்கக்கூடிய தீர்வு தான் அது. ஆனால் இன்னும் 2 தீர்வுகள் இருக்குது. அதை என்ன சொல்கிறேன் உங்களுக்கு. எமோஷனல் சொல்யூஷன்ஸ் அண்டு சோசியல் சொல்யூஷன்ஸ். இதுவும் அது வாங்கினதுனால அவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் கிடைக்குது, அதை வாங்கினதுனால சொசைட்டியில் அவங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிது. இப்போ ஒரு கார் எதுக்காக வாங்குறாங்க? டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது ஃபங்க்ஷனல் சொல்யூஷன். ஆனால் அந்த கார்னால வந்து அதோட லக்ஸுரி, அதில் உட்காந்தாலே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. அது வைப்ரேஷன் இல்லை, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து எமோஷனல் சொல்யூஷன். இன்னொன்று வந்து இந்த காரை வச்சுக்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்கிறத வந்து சோசியல் சொல்யூஷன்ஸ். எல்லா ப்ராடக்ட்லேயும் மேக்ஸிமம் என்ஜினியரிங் அது மாதிரி இல்லை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த 3 சொல்யூஷன்ஸும் நம்மளோட ப்ராடக்டில் இருக்குது. ஆனால் நம்ம இதுவரை நம்ம பார்க்கல. ஸோ என்னோட ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் தெளிவாக உட்காந்து உங்களோட ஃபங்க்ஷனல் சொல்யூஷன் என்ன பண்ணுறீங்க, ஃபங்க்ஷனல் பெயின் என்ன, ஃபங்க்ஷனல் சொல்யூஷன் என்ன, எமோஷனல் பெயின் என்ன, எமோஷனல் சொல்யூஷன் என்ன, சோசியல் பெயின் என்ன, சோசியல் சொல்யூஷன் என்ன, இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் வந்து இந்த குயிக் டயத்தில் பண்ண முடியாது. தேவைப்பட்டால் நான் அதை எப்படி பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. இப்போ வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம்? நம்மளோட யூஎஸ்பியை வந்து நம்ம எழுதணும். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன? இது இனி ரொம்ப டீப்பான விஷயங்கள் நான் பேச போகிறேன். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அப்படின்னா என்ன? நான் வந்து நிறைய வாட்டி கேட்டேன், உங்களோட யூஎஸ்பி என்ன? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மை யூஎஸ்பி. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணது உங்களோட கடமை. பெஸ்ட் சர்வீசஸ் வந்து என்னோட யூஎஸ்பி. குவாலிட்டி இஸ் மை சர்வீஸ், குவாலிட்டி இஸ் மை யூஎஸ்பி. அப்படின்னா என்ன? இது எல்லாரும் செய்யக்கூடியது, அது உங்களோட கடமையில் ஒன்று. ஆனால்
யூஎஸ்பின்னா என்னங்கிறத நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் மேனுக்கு வந்து யூஎஸ்பி பற்றி தரவாக தெரிஞ்சிருக்கணும் யூஎஸ்பின்னா என்னங்கிறது. ஓகே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ரஜினிகாந்த் எத்தனை பேர் தெரியும்? சூப்பர் ஸ்டார். இன்னொன்று வந்து கமலஹாசன். கமலஹாசன் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வெரைட்டியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ரஜினிக்கு அந்த அளவுக்கு வெரைட்டி கொடுக்க தெரியாது. பட் அவரோட மேனரிசம், அவரோட ஸ்டைல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். ஆனால் நடிகர்கள் தானே, 2 பேருமே நடிகர்கள் தான். அப்போ என்ன பண்ணலான்னா, கமலும் கூட ஸ்டைலாக பண்ணலாம், ரஜினி கூட வெரைட்டிஸாக பண்ணலாம், எல்லாருக்கும் எல்லாம் பண்ண தெரியும். இருந்தாலும் ரஜினி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் என்னோட யூஎஸ்பி. நான் வந்து இன்னும் சொல்ல பண்ணா என்னோட ஆடியன்ஸோட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன். என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறேன்? ஒரு ஸ்டைலான ஒரு விஷயத்த பார்க்கணும் விரும்புகிறாங்க, அந்த பிரச்சனை அவர் சால்வ் பண்ணுறாரு. கமலஹாசன் என்ன பண்ணுறாரு? அவரும் வந்து வெரைட்டிஸான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸை வந்து இது பண்ணுறாரு. நல்லா பாருங்க, ஒரே பிரச்சனையை எடுத்து ஒரே பிரச்சனை, உதாரணத்துக்கு ஸ்டைல் மட்டும் வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டைலை மட்டும் 2 பேரும் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே 2ஆக பிரிஞ்சிடும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 7 கோடி ரசிகர்கள் இருக்காங்கன்னா, இவருக்கு 3.5 போயிடும், அவருக்கு 3.5 போயிடும். ஒரே பிரச்சனையாக இருந்தா. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுதான் வந்து என்னோட சொல்யூஷன், இதான் வந்து என்னோட சொல்யூஷன். ஒருத்தர் ஸ்டைலு, ஒருத்தர் வெரைட்டி 2ம் பண்ணதுனால என்னாச்சு அப்படின்னா, 7 கோடி மக்களும் 2 பேருக்குமே சொந்தம். இந்த கான்செப்ட் புரியுதா? புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா யூஎஸ்பி வந்து எஸ், இந்த கான்செப்ட். நாம என்ன பண்றோம், இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட காம்படிட்டர், அதுக்கு முன்னாடி சொல்றேன், இது எப்படி நம்ம வந்து காம்படிட்டர் யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன் எதுக்கு தேவை அப்படின்னாலே, எங்கெங்கெல்லாம் காம்படிஷன் இருக்குதோ அந்த காம்படிஷன்ஸை வந்து அப்படி கட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன், யூஎஸ்பி. காம்படிஷனே இல்லாத மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. உதாரணத்துக்கு கொரோனா வேக்சின்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த சமயத்தில் அதுக்கு ஏதாவது யூஎஸ்பி தேவையா? ஒன்றுமே கிடையாது, ஸ்ட்ரைட்டாகவே அதை செல் பண்ணலாம். எங்கே காம்படிஷன் இருக்குதோ அங்கே தான் வந்து நம்ம யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், யூஎஸ்பிக்கு வந்து எந்த தீமை நம்ம எடுக்கணும், யாராவது டைப் இவ்வளோ நேரத்தில் புரிஞ்சிருக்கும். யூஎஸ்பிக்கு என்ன தீமை நம்ம யூஸ் பண்ணணும்? யாராவது டைப் பண்ணுங்க. எந்த தீமை எடுத்தா அந்த கஸ்டமரை வந்து எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க? எஸ், எமோஷனல் பெயின். நான் முதல்ல சொன்னதுலேருந்து நான் எழுந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா, கஸ்டமரோட பெயின், ஃபங்க்ஷனல் பெயின் அண்ட் எமோஷனல் பெயின், சோசியல் பெயின். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதா? எஸ், பிரசாந்த், யூ காட் இட். பிரபு, யூ காட் இட். அதாவது நீங்கள் கஸ்டமரோட எந்தெந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, 1 2 3 4 5 எடுத்துக்கோங்க. டாப் 2 எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டாப் 2 உங்களோட காம்படிட்டருக்கு இருக்காது. காம்படிட்டர் சால்வ் பண்ண அதே பிரச்சனையை எடுத்து அதே மாதிரி பண்ணீங்கன்னா 2ஆக தான் பிரியும். கஸ்டமர் பேஸ் தான் 2ஆக பிரிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, நீங்கள் எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறீங்க, 1 2 3 இதை மட்டும் வச்சுட்டு என்னோட ஃபோக்கஸ் இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் பண்ணுறது தான். லோக்கல் சர்வீஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்லி சர்வீஸாக சொன்னாங்க, ஃப்ரெண்ட்லி சர்வீஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அது வந்து கஸ்டமரோட பெயினாக இருக்கணும். நான் சொல்ல பாருங்க, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் சொல்கிறீங்க, அந்த ஃப்ரெண்ட்லி சர்வீசஸ் வந்து ஒரு பெயின் பாயிண்டா? அந்த பெயினை சால்வ் பண்ணி உங்களுக்கு பணம் கிடைக்குமா? நாம் என்ன கொடுக்குறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமரோட பெயின் 1, பெயின் 2, பெயின் 3 கூட வச்சுக்கோங்க. அந்த பெயின் 1, பெயின் 2வை நீங்கள் ஒரு மிக்சரில் போட்டு மிக்சி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த யூஎஸ்பி கிடைச்சிடும். உதாரணத்துக்கு 2 3 சொல்கிறேன் பாருங்க. டோமினஸோட யூஎஸ்பி என்னென்னா, ஃப்ரெஷ்
hot pizza delivered in 30 minutes. இது கரெக்டா? ஐ எம் தி நம்பர் 1 பீஸா செல்லர் அப்படின்னு சொல்றது அது கரெக்டா? நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து ஏ. என்னது? ஃப்ரெஷ் ஹாட் பீஸா டெலிவர்ட் இன் 30 மினிட்ஸ். இது ஏ. இது கரெக்டா? பி நம்பர் 1. புரியுதுங்களா இப்போ? கஸ்டமர் வந்து அவங்க பெயின்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க அந்த பெயினை அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் சால்வ்டு. ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. நம்ம பல சமயங்கள்ல நம்பர் 1 பெஸ்ட் ஃபெடெக்ஸ் என்ன சொல்றாங்க? அப்சல்யூட்லி பாசிட்டிவ்லி ஹேஸ் டு பி தேர் ஓவர் நைட். ஒரு நைட்ல நான் வந்து டெலிவரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றது அவரோட யூஎஸ்பி. இது கரெக்டா? ஐ எம் தி சீப்பஸ்ட் ஒன். அது பெட்டரா? கஸ்டமர் வந்து ஒரு ஒரு பொருளை வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவங்க போய் சேர்ந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்க வந்து ஐ எம் கிவிங் த சொல்யூஷன். அதான் ஒரு யூஎஸ்பி. அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது சொன்னீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் இஸ் மை யூஎஸ்பின்னு சொன்னீங்கன்னா ஓகே, அதெல்லாம் வந்து போரிங். கஸ்டமர் சர்வீஸ் எல்லாம் பண்ணக்கூடியது தான். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்னன்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை எழுதி அந்த பெயின் பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பியாக எழுதிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை சால்வ் பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை, அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கஸ்டமர் எந்த பிரச்சனை சால்வ் பண்ணா சாரி உங்கள் காம்படிட்டர் என்ன பிரச்சனை சால்வ் பண்ணுறது கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அவரு இந்த 2-3 பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு, ஓகே. அவர் ரஜினி, அவர் கமலா வச்சுக்கோங்க, நீங்கள் ரஜினி, ஓகே. நான் வந்து இந்த 3 பிரச்சனை நான் சால்வ் பண்ணுறேன். அப்போ என்னோட மார்க்கெட் வேற. ஸோ உங்கள் மார்க்கெட் வரங்கும் போது கண்டிப்பாக அவர் இங்கே வர முடியாது, நீங்கள் அங்கே போக மாட்டீங்க. தேர் இஸ் நோ ப்ராப்ளம். பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் வந்து இந்த யூஎஸ்பி அப்படிங்கிற டெக்னிக். ஸோ இது மூலமாக வந்து எந்த காம்படிஷனுங்கிறதே வந்து ஒரு அறியாமை அல்லது புரியலன்னு தான் அர்த்தமே தவிர காம்படிஷன் ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கஸ்டமர் பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பார்ப்பாங்க? முதல்ல கஸ்டமர் எதுக்காக உங்கள்கிட்ட வராங்க? ஒரு கஸ்டமர் எதுக்காக வராங்க? அவங்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனுக்காக தான் வராங்க தவிர வேற எதுவுமே கிடையாது. அந்த சொல்யூஷனை நமக்கு உள்ள பிரச்சனையை அந்த சொல்யூஷனை யார் பெட்டரா சால்வ் பண்ணுவாங்க, யார் டிஃப்ரெண்டா சால்வ் பண்ணுவாங்க, யார் ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க, அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர கண்டிப்பா சீப்பா உள்ளதை பார்க்கவே மாட்டாங்க. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா பிஓஎம் டைப் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் அது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க கஸ்டமர் கையிலலாம் நிறைய காசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய காசு இருக்குது, நிறைய காசு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்க? காசு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஹியூமன்ஸ் சின்ன சீப்பான பொருள் வாங்குவாங்களா, காஸ்ட்லியான பொருள் வாங்குவாங்களா? காசு ஒரு பிரச்சனையே இல்லைன்னா சீப்பான பொருள் வாங்குவாங்களா, காஸ்ட்லியான பொருள் வாங்குவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு காசு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் வந்து மதுரைக்கு போகிறீங்க. நீங்கள் வந்து ஒரு 200 300 உள்ள ஹோட்டலில் தங்குவீங்களா? காசு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒரு நாளைக்கு 50,000 உள்ள இடத்துல இது பண்ணுவீங்களா? இப்போ இந்த இதுலேருந்து என்ன தெரியுது? கஸ்டமர் ஆல்வேஸ் தே டூ நாட் பாதர் அபவுட் தி ஃபீ. உங்கள் ப்ரைஸ் அவங்க பார்க்கறது இல்லை. ஜென்ரல் டெண்டன்சியை வந்து நம்ம காஸ்ட்லியாக பண்ணணும் தான் அவங்க நினைக்கிறாங்க. அப்போ ஏன் சீப்பாக கேட்குறாங்க அப்படின்னா அவங்க பிரச்சனையை வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல உள்ள ஒரு எரராக இருக்கலாம். இதான் உங்கள் பிரச்சனை, அதை காமிக்கிறதுல நம்ம அந்த பிரச்சனையை பற்றி பேசாமல் வேறு எதாவது பற்றி, நான் சேல்ஸை பற்றி நான் வரேன், பிரச்சனையை பற்றி பேசாமல் வேறு எதாவது பற்றி பேசிங்கன்னா நேராக ப்ரைஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் உங்களுக்கு முடியல அப்படின்னா எங்கள் டீமை உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறேன். எல்லாருமே இங்கே வந்திருக்க 81 பேரும் உங்களோட யூஎஸ்பியை வந்து முதல்ல தெளிவாக எழுதிக்கணும். இந்த யூஎஸ்பி என்ன பண்ணணும்? எல்லா இடத்துலையும் போடணும். நீங்கள் எங்க உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்கள் ப்ரோஷராக இருக்கட்டும், உங்கள் விசிட்டிங் கார்டாக இருக்கட்டும், எல்லா இடமும் இது வந்துட்டே இருக்கணும். இதுதான் என்னோட யூஎஸ்பி. என்னோட ட்ரைனிங் சர்வீஸ் நான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். ரொம்ப ஹிட்டாக போயிட்டு இருக்குது. லேர்ன் அண்ட் ஏர்ன். தட்ஸ் லேர்ன் பண்ணுறங்க,
அது மூலமா ஏர்ன் பண்ணுங்க. அவ்வளோதான். சிம்பிள். ஸோ என்ன பெயின் பாயிண்ட் நான் சால்வ் பண்றேன்? இங்க படிக்கிறது மூலமா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரணும். ஏர்னிங் அதுக்கான ஹெல்ப் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஸோ இத மாதிரி நீங்க எல்லாருமே வந்து உங்களோட யுஎஸ்பிய நீங்க டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அடுத்த சப்ஜெக்ட் போலாம். ஓகே. நெக்ஸ்ட். ஒரு இது வந்து ஒரு பிசினஸோட ஒரு அடிப்படையான விஷயங்கள் நான் பேசியிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ரெவன்யூ கூடணும், நம்மளோட டர்ன் ஓவர் கூடணும் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பாக நெறைய கஸ்டமர்ஸ் தேவை. எஸ் ஆர் நோ? நெறைய கஸ்டமர்ஸ் வேணும். ஸோ உண்மையான இஷ்யூ வந்து உங்களோட புரொடக்ஷன் கிடையாது. உங்களோட சர்விஸ் கிடையாது. உண்மையான இஷ்யூ மார்க்கெட்டிங் தான். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் ரியல் இஷ்யூவ தவிர, உங்களோட புரொடக்ஷனோ, சர்வீஸோ அது கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு 90% பிசினஸ் ஓனர் எங்க போய் உட்கார்ந்திருப்பாங்க அப்படின்னா, புரொடக்ஷன் சர்வீஸ்ல தான் உட்கார்ந்திருப்பாங்க. உட்டா அவங்களே பண்ணுவாங்க. அவங்களே புரொடக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களே பண்ணுவாங்க. அதிலயே இருக்கணும். அவங்களுக்கு மூழ்கி இருக்கணும். அது ஒரு போதை. அதெல்லாம் ப்ராசஸிங் சிஸ்டம் வச்சுட்டு அத நீங்க உட்டுட்டு, அதுக்கான மேனேஜர்ஸ் கையிலயோ, ஜெனரல் மேனேஜர்ஸ் கையிலயோ உட்டுட்டு, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஓகே. நீங்க எல்லாரும் மார்க்கெட்டிங், சேல்ஸ் நான் பண்ணணும்னு சொல்ல வரல. பட் அதுல எவ்வளவு விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? எவ்வளவு விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பத்தி அடுத்த ஒரு 10 மினிட்ஸ் நான் பார்க்கலாம். ஓகே. பொதுவா எ எ கிட்டத்தட்ட ஒரு 100 வகையான மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஆனா, எல்லா டெக்னிக்ஸும் எல்லாருக்குமே பயன்படாது. நம்ம நீங்க செலக்ட் பண்ண மார்க்கெட்டிங் டெக்னிக். உதாரணத்துக்கு, நீங்க என்னென்ன மார்க்கெட் டெக்னிக் யூஸ் பண்றீங்க? உதாரணத்துக்கு Google ஆடா இருக்கலாம், அல்லது Facebook ஆடா இருக்கலாம், சோசியல் மீடியாவா இருக்கலாம், டெலிகாலிங்கா இருக்கலாம், டோர் டூ டோரா இருக்கலாம். கொஞ்சம் டைப் பண்ணுங்க. என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து ஆஃபர்ஸ் குடுக்கறது. வெரி குட். நீங்க என்னென்ன மார்க்கெட்டிங் டெக்னிக் யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். ரெஃபரல் மார்க்கெட்டிங், வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத் இஸ் த பெஸ்ட் மார்க்கெட்டிங். பட் என்ன பிரச்சனை அப்டின்னா, அது மேல நம்ம கண்ட்ரோல் கிடையாது. இந்த வருஷம் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து ஒரு 50 பிசினஸ் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா? போகவே போகாது. வந்தா தான் எடுத்துக்க முடியும். வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு போனஸ் மாரி வச்சுக்கணும். Facebook. ஓகே. வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு போனஸ். அது கிடைச்சுன்னா சந்தோஷம். அவ்வளோதான். வேர்ட் ஆஃப் மவுத்த நம்பி நீங்க வந்து பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, பண்ணவே முடியாது. கிளையன்ட் ரெஃபரன்ஸ் அதான். கிளையன்ட் ரெஃபரன்ஸ் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து ஒரு போனஸா வச்சுக்கணுமே தவிர, நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். நமக்கு தேவையான கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். டிஸ்ப்ளே ஆட், வெரி குட். நெறைய வச்சிருக்கீங்க. ஆனா, எந்த டெக்னிக் யாருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்? பக்கத்து கம்பெனி பார்ப்போம். காம்படிட்டர் என்ன பண்றாரோ, அதே இத காப்பி அடிக்கிற செலவு வச்சிருப்பாங்க. அவர் வந்து Google இருந்தா நம்மளும் Google போறது. அவர் Facebook போனா நம்மளும் Facebook போறது. அவரு டோர் டூ டோர் போனா நாமளும் அனுப்பிச்சு விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சயன்டிஃபிக் கிடையாது. ஸோ நீங்க வந்து சயன்டிஃபிக்கா எக்ஸ்போ, டிஸ்ப்ளே சயன்டிஃபிக்கான மெத்தட் மூலமாக வந்து உங்களுடைய மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ கண்டுபிடிக்கணும். எஸ் ஆர் நோ? டைப் பண்ணுங்க. எஸ். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து கஸ்டமர் பெர்சோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும். கஸ்டமர் பெர்சோனா என்ன? கஸ்டமரோட ப்ரொஃபைல் அப்படின்னா என்ன? அந்த கஸ்டமர் மேலா? ஃபீமேலா? ஏன்? மேல்னா உங்களோட ஆட்லாம் சில கலர்ஸ்ல இருக்கணும். ஃபீமேல்னா வேற கலர்ஸ்ல இருக்கணும். நீங்க மாத்தி போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏஜ், ஏஜ் குரூப். ஒரு பிலோ 30, 35 அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சோசியல் மீடியா தான். ஏன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கிறது வந்து சோசியல் மீடியால தான்.
ஸோ உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து பிலோ இதில் இருக்கிறாங்க, 30, 40ல் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து தினத்தந்திலையோ ஹிந்துலையோ நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. அது மாதிரி மாற்றி அவங்களோட இன்கம் லெவல், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட வேல்யூ என்ன, அவங்க கோல் என்ன, அவங்க பையிங் ஹேபிட் என்ன, எந்த சேனலில் வந்து அவங்க பார்ப்பாங்க, எந்த டிவி பார்ப்பாங்க, எந்த நியூஸ் பேப்பரை படிப்பாங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். எங்கள் கஸ்டமர் வந்து தினத்தந்தி தான் படிப்பாங்கிற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இது மாதிரி ஒரு லிஸ்டிங் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். யூடியூப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருமே பயன்படுத்தலாம். அது ஒரு நல்ல ஒரு சோர்ஸு. தேவைப்பட்டால் நான் நல்ல ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். பட் முதல்ல இந்த கஸ்டமரோட ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு அதில் இருந்து நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், பெய்ட் ஆட்ஸ் மார்க்கெட்டிங், இதே மாதிரியான விஷயங்களை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது செலக்ட் பண்ணிட்டு நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. நம்ம கஸ்டமர் யார், அவர் அங்கே எங்கே இருக்கிறாங்க, எந்த மெத்தட் மூலம் போனால் அங்கே ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் அதில் டெஸ்ட் பண்ணணும். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து பில்டிங்க்கு செலவு பண்ணியிருக்கீங்க, மெஷினுக்கு செலவு பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டீங்க. ஆனால் மார்க்கெட்டிங்க்கு சொல்லி சில டெஸ்டிங்க்கான, ஏன்னா அது உங்களோட வாழ்வாதாரம். மார்க்கெட்டிங் தான் நம்மளோட ஆக்சிஜன் மாதிரி, வாழ்வாதாரம், நம்மளோட உயிர்நாடி மாதிரி அது. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ண, இது நல்லா இருக்குதா, அது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நம்ம உருவாக்கிட்டு கண்டிப்பாக கஸ்டமர் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கக்கூடாது. நிறைய கஸ்டமர் வச்சுக்கிட்டு நாம கஸ்டமர் செலக்ட் பண்ணணும். காமெடியாக தான் இருக்கும். பட் அப்படி பண்ணால் தான் கரெக்டாக நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு grow ஆக முடியும். அப்போ அதுக்கு என்ன வேணும், நிறைய என்கொயரிஸ் வேணும். என்கொயரிஸை நல்லா என்கொயரி பண்ணிவிட்டு நிறைய கொண்டு வந்துட்டு தென் குவாலிஃபிகேஷன். என்கொயரி நிறைய வச்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 கஸ்டமர் வச்சுட்டு அவங்க பின்னாடியே அலையிறதுக்கு பெட்டரா 100 கஸ்டமரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அதில் நான் சூஸ் பண்ணி ஒரு 10 கஸ்டமர்கிட்ட வேலை செய்ய போகிறேன். எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் சொன்னதா, ரெண்டாவது சொன்னதா? 1 ஆர் 2? எஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா இது பேர் குவாலிஃபிகேஷன். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, எப்பவுமே எல்லாருமே நம்ம கஸ்டமர் நம்ம நினைக்கிறது, ஏன்னா இந்த மிஸ்டேக் நானும் பண்ணேன். எல்லாருமே என்னோட கஸ்டமர் நினைக்கிறது வந்து தவறு. என்னோட கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் இது, அந்த பெயின் பாயிண்ட்டை சரி பண்ணதுக்கு என்னோட ப்ராடக்ட் இது, அதுக்கு சூட்டபிளான கஸ்டமர் யாருன்னு பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஹை பேயிங் கஸ்டமர் கிடைப்பாங்க. இல்லைன்னா இப்போ உதாரணம் ஜிஆர்டி ஹோட்டலில் போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 5000, 10,000 சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் போய் ஸ்டே பண்ணா அவரும் என்னோட கஸ்டமர் நினைச்சா கரெக்டா? முடியாது. ஃப்ரீயாக கூட வச்சுருப்பாங்களே தவிர என்னோட கஸ்டமர் இவ்வளோ தான். ஸோ அதனால் நிறைய கஸ்டமர் வச்சுக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ உங்கள் பிரச்சனை வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் கிடையாது, பிரச்சனை வந்து உங்கள் சர்வீஸ் கிடையாது, பிரச்சனை வந்து என்கொயரிஸ் தான் ப்ராப்ளம். ஸோ நிறைய என்கொயரிஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி ஹை பேயிங் கஸ்டமராக சூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணால் பிஸ்னஸ் க்ரோ ஆகாமல் ஆகாது. எஸ் ஆர் நோ? இதெல்லாம் நோன் கான்செப்ட் தான். குட், வெரி குட், ஃபைன். எஸ். இப்போ வந்து நம்ம கையில் நிறைய என்கொயரிஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு, அந்த என்கொயரியை வந்து நமக்கு தேவையான ஆர்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதில் கண்டிப்பாக நானே வந்து இதுக்கு முன்னாடி நிறைய சேல்ஸ் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தலையை சுற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுட்டு வந்திருக்கேன். தட் ஐ வில் டெலிவர் யூ. சேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக கிளாஸில் போயிட்டு படித்த சேல்ஸ் வேறு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து அமேசிங்காக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னா,
ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாரு. அந்த டாக்டர் வந்து எப்படி பேசுறாரோ அது மாதிரி பேசணும். உதாரணத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. கஸ்டமர்ட்ட இது வாங்கிக்கிறீங்களா? இல்ல இது வாங்கிக்கிறீங்களா? இது வாங்கிக்கிறீங்களா? இது சீப்பா இருக்கும். இது வாங்கிக்கிறீங்களா? இது வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது சொல்றது பெட்டரா? ஓகே. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டாக்டர்ட்ட போன உடனே, இந்த மருந்து வாங்கிக்கிறீங்களா? அந்த மருந்து வாங்கிக்கிறீங்களா? இந்த மருந்து ரொம்ப சீப்புங்க. இந்த மருந்து சூப்பரா இருக்குங்க. அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம என்ன யோசிப்போம்? உண்மையிலேயே நீங்க டாக்டர் தானான்னு கேட்போம். டாக்டர் முதல்ல போன உடனே என்ன கேள்வி கேட்பாரு? டைப் பண்ணுங்க. டாக்டர் முதல்ல போன உடனே ஒரு கேள்வி கேட்பார். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட் இஸ் யுவர் பெயின் பாயிண்ட்? என்ன பண்ணுது? இதுதாங்க. நாம உண்மையிலே கேட்கிறோமா நம்ம கஸ்டமர்ட்ட? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்க யாரு? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பிசினஸ் மீன்ஸ் சால்விங் த ப்ராப்ளம். ப்ராப்ளம் லிஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்குது. ஆனா நம்ம போன உடனே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு உத்வேகத்துல போன உடனே அது இது அப்படி இப்படின்னு நம்மளோட ஃபுல் விஷயத்த நம்ம வந்து அப்படி கொட்டுறோம் கஸ்டமர்ட்ட. உண்மையிலே கஸ்டமர் எதுக்காக வந்திருக்காங்க? அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கான தீர்வு நோக்கி தான் வந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கான தீர்வ சொல்லிட்டீங்கன்னா, அவர் வாங்குவாங்க. ஆக்சுவலா கஸ்டமர் உங்ககிட்ட ஏன் பேசுறாங்க? வாங்குவதற்கு தான் பேசுறாங்க. நாம என்ன பண்றோம்? நம்முடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொட்டிட்டு வாங்கணும் ஆக்கிடுறோம். ஆமா கரெக்ட்? யாரும் தப்பா சொல்லல. இதுதான் நடக்குது. ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லன்னா உங்ககிட்ட ஏன் பேசப் போறாரு? கஸ்டமர் உங்ககிட்ட பேசணும் அவசியமே கிடையாது. உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறாருன்னா, அந்த 10 நிமிஷம் டைம் வேஸ்ட் அவருக்கு. அவருக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட பேசுறாரு. ஆனா நம்ம பிரச்சனை புரிஞ்சுக்காம உடனே நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் ஏதோ ஒண்ணு புரிஞ்சுட்டு பண்ணிடுறோம். சரிங்களா? ஓகே. இப்ப வந்து நல்லா யோசித்துக்கோங்க. உங்க பெயின் பாயிண்ட் 1 அந்த பெயின் பாயிண்ட் தான் வந்து யூஎஸ்பியா போட்டிருக்கீங்க. அதனால கஸ்டமர் அட்ராக்ட் ஆகி உள்ள வராரு. உங்க கை முன்னாடிலாம் இருக்கிறாரு. அவர் ஒரு பிரச்சனையோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? பொதுவா வந்து இந்த என்குயரீஸ்லாம் எப்படி வரும் உங்களுக்கு? இமெயில்ல வரும். அல்லது ஃபோன்ல வரும். Facebook மூலமா வரும். ஏதோ மூலமா வந்து ஒரு என்குயரி வந்து ஒரு ராவா இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த என்குயரியாவது முதல் கால்ல குளோஸ் ஆயிருக்குதா? ஃபர்ஸ்ட் கால்ல. ஃபர்ஸ்ட் கால்ல எந்த மேபி அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையில உட்கார்ந்தாருன்னா, மேபி சால்வ் ஆகலாம். என்னாவது 100ல 1 நாள். பட் 99% வந்து முதல் கால்ல அது கிளியர் ஆகாது. அப்படிங்கும்போது, நாம ஏன் முதல் கால்லயே செல் பண்ணணும்? இப்போ ஒரு அர்ஜென்ட் ரிக்வயர்மென்ட்ன்னு வந்தாங்கன்னா, ஓகே. 100ல எத்தன கஸ்டமர் அர்ஜென்ட் ரிக்வயர்மென்ட் வருவாங்க? அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபோன்ல பேசுறீங்க. அந்த கஸ்டமர் வந்து பைக்ல போயிட்டு இருப்பாரு. ஒரு ஃபோன் எடுத்தோனே அப்படி பார்ப்பாரு. அவரோட டிராஃபிக் இந்த சைடுல டிராஃபிக் இருக்கும். இந்த சைடுல எங்க நிக்குன்னு தெரியாது. பின்னாடி ஒருத்தர் பம்பான்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உங்க கால் எடுத்திருப்பாரு. அப்ப நீங்க பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? நம்மளோட சர்வீஸ்லாம் ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு? "ஆ சரி சார், சரி சார். நான் நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணட்டுமா?" எஸ் ஆர் நோ? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க சேல்ஸே வந்து 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து லோ லெவல் சேல்ஸ் ஸ்கிரிப்ட். இன்னொன்னு வந்து ஹை லெவல் சேல்ஸ் ஸ்கிரிப்ட்டா 2ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா, முதல்ல வந்து உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, நீங்க அது மாரி என்குயரி குடுத்தீங்க. அத பத்தி நம்ம எப்ப பேசலாம். அல்ல என்னைக்கு வந்து மீட் பண்ணலாம். எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். எந்த டயத்துல உங்களுக்கு Zoomல பேசலாமா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலோட பர்ப்பஸே வந்து, அவரு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்த அப்புறம் தான் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். ஏன்னா, கம்ஃபர்டபுள் இல்லன்னா அவங்க வந்து நோன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் அவரு வீட்ல போய் கூலா உட்காந்துருப்பாரு. அப்புறம் ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. அவரு தான் நீங்க நெனச்சுட்டு அவர்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய வேண்டிய லோ லெவல் சேல்ஸ் ஸ்கிரிப்ட் என்னன்னா, நம்ம கஸ்டமர
ஒரு சிட்டிங் டேபிளுக்கு அல்லது நீங்கள போகிறதோ என்ன ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி வித்தியாசமான இண்டஸ்ட்ரியாக இருக்கும். அவங்கள ஒரு கம்ஃபர்ட் பொசிஷன் கொண்டு வர்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் காலோட ஒரு நோக்கமாக இருக்கணும். இஃப் யூ அக்ரி ப்ளீஸ் டைப் ஏ. அதுக்கப்புறம் நான் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களோட இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், என்ன அதெல்லாம் பண்ணிக்குவோம். அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. பட் ஃபர்ஸ்ட் சேல் காலில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து பட் அவரோட அர்ஜென்சி ரொம்ப சொன்னார்னா, இல்லைங்க நான் ட்ரைனிங் கற்றுட்டு வந்திருக்கேன், 2வது கால் தான் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு கிடையாது. அர்ஜென்சி வந்து எல்லாம் அது அது வேற லெவல், அதை விட்டுருங்க. அர்ஜென்ட் இல்லாத உள்ளவங்கள நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த டேபிளில் வந்து உட்காந்தாச்சு. அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ அந்த லீடு வந்து நாம தான் எடுக்கணும், நாட் தி கஸ்டமர். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, நம்ம கஸ்டமர்கிட்ட உட்காந்து இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம். டாக்டர் கேட்பார் இல்லையா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, அது மாதிரி நேரடியாக போய் நீங்கள் என்ன ப்ராப்ளம் கேட்கறது போயில நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓகே இது மாதிரி உங்களுக்கு உங்கள் டெக்னிக் தெரியும், அதுபடி கேட்டு கேட்டு அப்படியா உங்களுக்கு இது இருக்குதா. ஆனால் உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும், அந்த பெயின் பாயிண்ட் நம்பர் 1, 2, 3 இருக்கு இல்லையா, அது உங்கள் மைண்டில் இருக்கணும். அதை நோக்கி அந்த கஸ்டமர்கிட்ட கேள்வி கேட்டு கேட்டு அந்த அவர் பிரச்சனை இதுதானா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே, இதுதான் உங்கள் பிரச்சனை. இப்போ ஒரு டாக்டர் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டே இருக்காரு, வயிற்று வலி தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான மெடிசன் எடுத்துக்க முடியும். இல்லை தலைவலி தான் உங்களோட பிரச்சனைனா அதுக்கான மெடிசன் அவரை தர முடியும். உங்களால் எல்லா மெடிசன் தர முடியும். ஆனால் அவருக்கு வயிறு வலியா தலைவலியான்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பிரச்சனைகள்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவரோட பிரச்சனை என்ன, மைக்ரோ லெவலில் இதுதான் அவர் பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது வர நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. இல்லைன்னா நான் மறுபடியும் அதை பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு 5% கஸ்டமர் வந்து நமக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லட்டும் வாங்கிட்டு போயிடாங்க, ஏன்னா அர்ஜென்ட் கஸ்டமர். ஆனால் 95% கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் கிடையாது. ஸோ அவங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணும், சொல்யூஷன். சொல்யூஷன், ரூட் காஸ். இங்கே தான் வந்து நான் ஒரு லேர்னிங் பண்ணேன் ஃபார் விச் இஸ் கிவிங் ஹியூஜ் ரிசல்ட். ஹவு பேட் இஸ் யுவர் ப்ராப்ளம். பிரச்சனை சொல்லிட்டாங்க, அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்குது. நம்ம அந்த சைடு போகவே மாட்டோம், பிரச்சனையோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அந்த பிரச்சனைனால உங்களுக்கு என்னென்ன தீங்கு நடக்குது. உதாரணம் சொல்றேன். இப்போ நான் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர்கிட்ட சார் உங்களுக்கு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டாகவே நோ, தேவையில்லை. இப்போ இது மாதிரி நான் சொல்லி பார்க்குறேன். ஓகே, நீங்கள் ஒரு லோகோ வச்சுருக்கீங்களா, எஸ், ஓகே. இப்போ இந்த லோகோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு லோகோ போடுறதா இருந்தால் உங்க பிசினஸ்ல எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும், யோசிங்க. ஸ்கிரிப்ட் பாருங்க. ஹவு பேட் இஸ் த ப்ராப்ளம், உங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும். ஓ, அதெல்லாம் பண்ணா ரொம்ப சீரியஸான விஷயங்கள் ஏற்படுங்க. ஓகே, அப்போ அந்த சமயத்துல அப்ப அதுக்கு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம், நீங்களே ட்ரேட்மார்க் கொடுத்துருங்க. சிம்பிள். எல்லாருமே வந்து உங்களோட பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, P1, P2, P3 எழுதிட்டீங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
அந்த பிரச்சனை வந்து கஸ்டமருக்கு எந்த விதமான விளைவை ஏற்படுத்துங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அத அவங்க வாயினால சொல்ல வைக்கணும். நமக்கு தெரியும். ஏன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? சேல்ஸ்ல வந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆல் கஸ்டமர்ஸ் ஆர் டேக்கிங் டெசிஷன்ஸ் எமோஷனலி அண்ட் ஜஸ்டிஃபையிங் லாஜிக்கலி. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த கார் ரொம்ப புடிச்சிருக்குது. கார் புடிச்சிருக்கு வாங்கிடுறேன். வாங்குன அப்புறம் அதுக்கு வந்து இல்லங்க அது இவ்வளோ மைலேஜுங்க இது இல்லைங்கன்னு நம்ம வந்து சப்பக்கட்டு கட்டும். எல்லா பொருளும். ஒரு காய்கறிலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய ஒரு வீடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். முதல்ல அது புடிச்சிருக்கும். மனசுக்கு புடிச்சிருக்கும். எமோஷனல். எமோஷனல் தான் அவங்க டெசிஷன் எடுக்குறாங்க. ஆனா, வாங்குன அப்புறம் வந்து அத ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அப்போ, ஹவ் பேட் இஸ் த ப்ராப்ளம்? உங்க பிரச்சனை உங்களுக்கு எத தீங்குல விளைவிக்கும்? இந்த பிரச்சனை அப்படியே கன்டின்யூ ஆனா உங்களுக்கு என்னென்ன இருந்துட்டு போட்டு என்ன என்ன ப்ராப்ளம் ஆகும்? இதனால உங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அப்படி கேட்டீங்கன்னா, அதுக்கு அதுக்கு கேன் யூ கிவ் எ எக்ஸாம்பிள்? இல்ல இது மாரி சொல்லி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு ஸ்டோரி சொல்ல முடியுமா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியுமான்னா, கஸ்டமர் உடனே பேச ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் இப்படி ஒருத்தர் வந்தாரு. அதனால இதாச்சு, இதாச்சுன்னு. ஏன்னா, இன்னைக்கு உள்ள உலகத்துல வந்து யாருமே பேசுறதுக்கு ரெடியா இல்ல. ஒருத்தர் பிரச்சனை கேட்கறதுக்கு ஒருத்தர் ஆளே கிடையாது. ஸோ, நீங்க அந்த எமோஷன நீங்க தூண்டி விட்டீங்கன்னா, அவரு சொல்ல ஆரம்பிச்சுருவாரு. சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு, நான் ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசிட்டே இருக்கும்போது அப்படி என்ன ஆகும்னா, நீங்க யோசித்து பாருங்க. ஒரு ஒரு ஊட்டிக்கு போன ஒரு அனுபவத்த யோசித்து பாருங்க. அப்படியே ஜாலியா இருக்கும். உங்க வீட்லயே நடந்த ஒரு துக்கமான நிகழ்ச்சிய பத்தி உங்க பேசுனா போதும், கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வந்துரும். அப்போ நம்ம கஸ்டமர்ட்ட இதனால என்ன தீங்கு ஏற்படுதுன்னா, ஆமா இது மாரி ஒருத்தர் வந்தாங்க. அவர சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ! அவர் இருந்தாரா, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லும்போது ஒரு எமோஷனல் ஸ்டேஜ்க்கு வருவாரு. எமோஷனல் ஸ்டேஜ்க்கு போயிட்டாருன்னா, அவரே குளோஸ் பண்ணி கையில குடுத்துருவாரு. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். சேல்ஸ்னாலே கஸ்டமரோட பிரச்சனைய கண்டுபிடிச்சு, கஸ்டமர எமோஷனல் ஸ்டேட்க்கு நீ கொண்டு போறது தான். இதெல்லாம் நான் லேட்டஸ்ட்டா கத்துக்கிட்ட விஷயங்கள். இதெல்லாம் எங்கேயும் எந்த புக்லயும் இல்ல. எனக்கு முன்னாடி இதுக்கு 2020க்கு 21க்கு முன்னாடி கூட யாரும் சொல்லி தரல. இப்போ தான் லேட்டஸ்ட்டா இதெல்லாம் சொல்லி தராங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? கஸ்டமர ஃபாலோ பண்ணுங்க, தொரத்துங்க இப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்களே தவிர, கஸ்டமரோட ப்ராப்ளம் என்ன? அந்த ப்ராப்ளத்த அவங்களுக்கு என்ன தீங்கு ஏற்படும்னு சொல்லும்போது, அவர் வந்து அத ஒரு ஸ்டோரி மூலமா சொல்ல சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷனல் ஸ்டேட்க்கு போம்போது, அவரே குளோஸ் பண்ணி கையில குடுத்துருவாரு. பிகாஸ் பீப்பிள் டேக் டெசிஷன் எமோஷனலி. ஓகே. நெக்ஸ்ட் சொல்யூஷன். அதுக்கான தீர்வுகள் இருக்குது. ஆல்ரெடி நம்மட்ட பிரச்சனையும், சொல்யூஷனும் ஆல்ரெடி இருக்கிறதுனால சேல்ஸ் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணா, கிவ் எ பிக் ப்ராமிஸ். அப்படின்னா என்ன? பிக் ப்ராமிஸ். இத பண்ணா சத்தியமாக கம்பல்சரியா இது நடக்கும். யாஹ் பேங்கிங் செக்டார்ல இத பண்றாங்க மட்டும் இல்லாம, ஏன்னா பேங்கிங்ல அவ்வளோ காம்படிஷன். அதனால அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். கிவ் எ ப்ராமிஸ் தேர். கேரண்டி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஒரு ப்ராடக்ட்ட குடுங்க, டெமோ குடுங்க, எல்லாமே பண்ணுங்க எல்லாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஸ்டேட்க்கு போன அப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட அந்த ஃபாஸ்ட்டா வந்து குளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. எஸ், எக்ஸாக்ட் சொல்யூஷன். கரெக்ட் சொல்யூஷன். ஃபைனலி இது ஒரு நியூ கான்செப்ட். ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன? நீங்க எப்போ வேணாலும் வாங்கிக்கோங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லங்க. என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்குது. நெறைய அடிச்சு வச்சிருக்கோம். எப்போனாலும் வாங்கிக்கோங்க. எஸ், ஆஃபர். கரெக்ட்டா சொன்னீங்க. இர்ரெசிஸ்டிபிள் ஆஃபர். எஸ், வேலிடிட்டி. நெறைய அடிச்சு வச்சுக்கங்க. என்கிட்ட நெறைய இருக்குது. எப்போனாலும் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப எனக்கு எப்போ பிரச்சனை வருதோ, அப்ப நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்கேர்சிட்டி. 10 ஐட்டங்கள் தான் இருக்குது. 2 ஐட்டம் தான் இருக்குது. எது கரெக்ட்? ஸ்கேர்சிட்டி கரெக்ட்டா?
கிரியேட்டிங் டிமாண்ட். எஸ். உங்களோட ஸ்கிரிப்ட்ல நீங்க எல்லாருமே இந்த ஸ்கிரிப்ட் வச்சுக்கணும். நீங்க லோ லெவல் ஸ்கிரிப்ட், ஹை லெவல் ஸ்கிரிப்ட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கேர்சிட்டியை கிரியேட் பண்ணாதான் கஸ்டமர் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவாங்க. அர்ஜென்சி. கஸ்டமர் சொல்லி பாருங்க, ஐ எம் அவைலபிள் அட் எனி டைம். எப்போனா எனக்கு கால் பண்ணுங்க. ஐ எம் ஒன் கால் அவே ஃப்ரம் யூ. இன்னைக்கு சொன்ன உடனே நான் வந்துடுவேன். இங்கே தான் சுத்திட்டு இருப்பேன். இது கரெக்டா? நீங்க இத்தனை நாளுக்குள்ள டெசிஷன் எடுக்கலன்னா என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சியை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்க கையில மனப்பாடமா வச்சு உங்க சேல்ஸ் பீப்புளை எல்லாரையும் ட்ரெயின் அப் பண்ணி சேல்ஸ் பீப்புளில் வந்து மாக்டில் பண்ண வச்சு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சேல்ஸ் பர்சனும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவாங்க. இது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்களே கிரியேட் பண்ணுங்க. அப்படி தேவைன்னா எங்கள் டீம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க இந்த ஸ்கிரிப்ட். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஹவு பேட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் அ பிக் ப்ராமிஸ், என்ன அஷூரன்ஸ் கொடுக்க போறீங்க, என்ன ஸ்கேர்சிட்டி கிரியேட் பண்ண போறீங்க, டைம் பவுண்டு, ரிலையபிள், குவாலிட்டி அஷூரன்ஸ், எஸ், அர்ஜென்சி. இதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அவன் மூவ் பண்ணது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு நான் இந்த ப்ரோக்ராம் முடியுதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன். நான் மறந்துட்டீங்கன்னா என்னை ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இப்போ ரைட் டைம் கிடையாது. ஒரு 8:25க்கு நான் உங்க மேலே வந்து நான் வந்து ஒரு ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்றேன். சரிங்களா? எப்படி ஒர்க் ஆகுது நீங்க பாருங்க. நான் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். ஓகே. ப்ரீ சேல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? சேல்ஸுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து முடிந்த சீப்பான வேல்யூவை வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு இந்த டீம்ல 75 பேர் இருக்கீங்க. 75 பேர்ல எப்படி ஒரு 5 பேர் வந்து புது கஸ்டமரா இருக்கலாம். என்ன இதுவரை பார்த்துருக்காத, எங்க கம்பெனி பத்தி தெரியாத கஸ்டமரா இருக்கலாம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ரைனிங், 1 ஹவர் ட்ரைனிங் ஆயிடுச்சா? 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த 1 ஹவர் ட்ரைனிங் முடிஞ்ச அப்புறம் எங்க பிஎம்க்கு வர அவர் சூஸ் பண்ணதுக்கான அந்த பர்சன்டேஜ் கூடி இருக்குமா, கம்மியா இருக்குமா? கூடி இருக்குன்னா ஹை, ஹெச்ன்னு டைப் பண்ணுங்க. இல்லக்கா அப்படிதான் இருக்குன்னா டோன்ட் டைப் பண்ணுங்க. இதுதான் வந்து ப்ரீ சேல் என்கேஜ்மெண்ட். அப்படின்னா என்ன? சேல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க யோசிங்க, என்ன மெத்தட் மூலமா நம்ம அதை பார்த்துட்டு வந்தாச்சு, அவர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன வேல்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்? அதுக்காக நீங்க நிறைய செலவும் பண்ண முடியாது. சிம்பிளான மெத்தட்ல எப்படி வேல்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு அவங்களோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அல்லது அட்லீஸ்ட் வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இதான் வந்து ப்ரீ சேல். பேம்லெட் கொடுக்கறது, புக் கொடுக்கறது, எதுவோ உங்களுக்கு உங்க இண்டஸ்ட்ரியில எது உண்டோ அதை பண்ணிக்கோங்க. முடியலன்னா நான் வந்து உங்களுக்கு எங்க டீம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீ சேல் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஓகே. நான் பல இடங்களில் சொல்றது ரொம்ப பிடிச்சதுனால மறுபடியும் அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது ரிப்பீட்டா இருக்கும். பப்பி டாக் டெக்னிக் எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தெரியலன்னா மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த கான்செப்ட்லாம் அங்கேருந்து எடுத்தது தான். பப்பி டாக் டெக்னிக் தெரியல இல்லையா? எஸ், நாராயணுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிக்கிங்க கூட. ஓகே, இன்னொன்று சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா இது அங்கேருந்து எடுத்தது தான். என்ன அப்படின்னா சிம்பிள். உங்களுக்கு நாய் பிடிக்காது. சிலருக்கு நாய் ரொம்ப பிடிக்கும். டாக்னா ரொம்ப உயிரா இருப்பாங்க. சிலவங்க வந்து டாக் பிடிக்காது. ஸோ அசியூம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டாக் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவர் வெளியூர் போறாரு. அவர் வீட்டில் வந்து ஒரு சின்ன அழகான ஒரு நாய்க்குட்டி இருக்குது.
அவரை கூட பார்த்து, நான் வந்து ஒரு மாதம் நான் வெளியூர் போகிறேன், ஒரு அர்ஜென்ட்டான ஒரு எமர்ஜென்சி கேஸ்க்காக நான் போகிறேன், நீங்கள் 1 மாதம் இதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் அங்கே கொடுத்துட்டு போயிடுறாரு. என்ன நடக்கும் அந்த 1 மாதத்துல என்ன நடந்திருக்கும்? முதல்ல அந்த நாய்க்குட்டியை வந்து அவர் வேண்டா வெறுப்பாக பார்த்துருப்பாரு, வந்தாலுமே தள்ளி நிற்பாரு, ச்சே என்ன அப்படின்னு நினச்சிப்பாரு. பட்டு அதுக்கு அது தெரியாது. உங்களை பார்த்தோன்னே அப்படியே பறந்து வந்து உங்க மேலே ஏறும். சரி, இவ்வளோ பாசமாக அது வருதே. நம்ம வீட்டுக்காரங்க கூட இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டாங்க. பசங்க கூட இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டாங்க. நம்ம பார்த்தோன்னே இவ்வளோ அழகாக வருது. அப்படியே அந்த பாண்டிங் வந்து கிரியேட் ஆகி அது ஒரு ஹை லெவலுக்கு போயிடும். அப்புறம் அதை பார்க்காம இருக்க முடியாது. சாப்பிட்டுச்சான்னு அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சிருவான். 1 மாதம் கழிச்சு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அவட கேட்குறாரு, சரிங்க நான் கொடுத்த அந்த நாய்க்குட்டியை திருப்பி கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எஸ் ஆர் நோ. கொடுப்பாங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நோனா நோன்னு சொல்லுவாங்களாம். நீங்கள் எவ்வளோ காசாலும் கொடுக்குறேன், நான் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி. இதை வந்து நம்ம சேல்ஸில் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ட்ரையல் 90 days ஃப்ரீ ட்ரையல்னு கொடுப்பாங்க, 60 days ஃப்ரீ ட்ரையல். அப்படின்னா என்ன? அந்த வேல்யூ வந்து முதல்ல கொடுத்து அதில் பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் உடலுக்கு மனசு இருக்காது, அவங்களுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துடும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டில், உங்கள் சர்வீஸில் இந்த ப்ரீசேல் என்கேஜ்மெண்ட் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். பட் அதுக்காக நீங்கள் நிறைய செலவும் பண்ண முடியாது, ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக அதை செலவு பண்ண முடியாது. பட் எதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பிச்சுக்கும் போது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரைனிங்காக கூட எடுத்துக்கோங்களேன். இந்த ட்ரைனிங் ஃப்ரீ ட்ரைனிங் தான். நிறைய புது கஸ்டமர் வந்திருப்பாங்க. இவ்வளோ தூரம் என்ன இருக்கும், இவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்களே, ரொம்ப நல்லா இருக்குதே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் இங்கேயே போயிடலாமே அப்படின்னு நினைக்கலாமே. பட் நோக்கம் அது கிடையாது. நோக்கம் வந்து பியூர் உங்களோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது தான். பட்டு இதோட சைடு எஃபெக்டாக அது அவங்களுக்கு தோணிருக்கு புது கஸ்டமர்ஸுக்கு. இது மாதிரியான புது விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நான் இப்படி தான் 2020, 21, 22 பண்ணி நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் நான் ஆளே காணும். ஏன்னா அவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். க்ளோஸ் பண்ணலாமான்னு நினைச்ச ஒரு கையில் டே அண்ட் நைட்டு உட்காந்து வேலை செய்கிற அளவுக்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், சமாளிக்க முடியாத அளவுக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மை சேல்ஸு அண்ட் டேர்ன் ஓவர் 20 வருஷத்தில் நான் என்னோட டேர்ன் ஓவர் வந்து ஒரு 2 வருஷத்தில் கூட்டிடுச்சு. இதெல்லாம் ரியலாக அப்ளை பண்ண போய் தான். ஓகே, எஸ்னா நெக்ஸ்ட் டைம் போகலாம். ஏதாவது நியூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் BOM டைப் பண்ணலாம். தென் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் என்கேஜ்மெண்ட். ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு கஸ்டமரை கண்டுபிடிச்சி அவருக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வேலை அங்கேயோட முடியறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, சரிங்களா? இப்போ மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு மார்க்கெட் பண்ணி ஒரு கஸ்டமர் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு காஸ்ட் ஆஃப் கஸ்டமர் அக்விசிஷன் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஒரு கஸ்டமரை கிரியேட் பண்ணதுக்கு எனக்கு வந்து 5000 ரூபா ஆகுது, தான் உதாரணம் சொல்கிறேன்னா. அது பெட்டரா அதுக்கு ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி அந்த கஸ்டமர் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்லேயே வச்சுக்கலாமே? எது பெட்டர் நமக்கு? புது கஸ்டமரை கிரியேட் பண்ணுறது கரெக்டா, அல்லது கஸ்டமரை மறுபடியும் வர வைக்கிறது கரெக்டா, அல்லது அவங்கள என்கேஜ்மெண்ட் வச்சு அது மூலமாக ரெஃபரன்ஸை நம்ம கூட்டுறது பெட்டரா? இதுதான் வந்து ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும். என்ன பிளான்? என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ண அப்புறம் நான் வந்து நியூ இயர் கிரீட்டிங்ஸ் எத்தனை அனுப்பிச்சிங்க? ஃப்ராங்காக சொல்லுங்கள். நியூ இயர் கிரீட்டிங்ஸ் உங்கள் கஸ்டமர் எத்தனை பேருக்கு எத்தனை அனுப்பிச்சிங்க? யாராவது சொல்லுங்கள். இப்போ தான் நியூ இயர் முடிஞ்சுது. அனுப்பிச்சிங்களா? எஸ், 80%. குட். அனுப்பிச்சிங்க இல்லையா? ஓகே. இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, கஸ்டமரை என்கேஜ் பண்ணதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒரு விஷயம் அனுப்புறதுனால ஒன்றும் பெருசாக போகல, பட்டு ஞாபகப்படுத்துறீங்க. அடிக்கடி ஞாபகப்படுத்தும் போது நம்ம வந்து கஸ்டமரோட மைண்டில் இருப்போம்.
ஸோ தயவுசெய்து அடுத்தால பொங்கல் வருது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே உங்களோட கஸ்டமருக்கு இன்றைக்கெல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, பல்க்கு வாட்ஸ்அப் இருக்குது, பல்க்கு மெயில் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சீப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் உங்கள் கஸ்டமரை வந்து நீங்கள் பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள். அட்லீஸ்ட் எத்தனை எத்தனை பண்ண போகிறீங்க பொங்கல் வாழ்த்து? இது ஒரு என்கேஜ்மெண்ட். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து சின்ன விஷயம். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அதுக்குன்னு ஒரு பிளானே இருக்கணும். ஒரு வருஷத்துக்கான பிளானே இருக்கணும். கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன். ஏன்னா புது கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது அதோட காஸ்ட்லி. ஏன்னா கஸ்டமரை நீங்கள் என்கேஜ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கஸ்டமர் மறுபடியும் மறுபடியும் நம்மகிட்ட வருவார். ஏற்கனவே சொன்னீங்க, நான் வந்து எல்லாருமே நீங்கள் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணுறீங்க எல்லாருமே, வேர்ட் ஆஃப் மவுத். அது வந்து ரொம்ப அதிகமாகும். ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது கஸ்டமரோட இது அதிகமாகும். உங்களை பற்றியான நிறைய அந்த மார்க்கெட்டில் போகும். ஒன்றும் இல்லாட்டா கூட உங்களோட பிராண்டு கூடும். இந்த ப்ரோக்ராம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட் தான். இதில் வந்த கஸ்டமரில் 90% கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ஆல்ரெடி சர்வீஸ் வாங்கினவங்க தான். ஒரு ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட் என்ன ஆகிட போகுது? எனக்கு என்ன செலவு? உண்மையிலே ஒரு செலவு கிடையாது. என்னோட டயத்தில் ஒரு 1.5 ஹவர்ஸ் அவ்வளோதான். மற்றபடி ஒரு இமெயில், இது ஒரு சின்ன விஷயம் தான். அப்சல்யூட்லி நத்திங். பட் எவ்வளோ வேல்யூ ஜென்ரேட் ஆகிருக்குது. வந்தவங்க வந்து 75 பேர், வராதவர்கள் ஆயிரக்கணக்கில். அந்த ஆயிரக்கணக்கான பேர் என்ன நினைப்பாங்க? அவர் கூப்பிடுறாரு, நம்ம தான் போல. ஸோ ஓகே, வராட்ட கூட உங்கள் சர்வீஸை எடுக்காட்ட கூட உங்களை பற்றியான அந்த என்கேஜ்மெண்ட்னால உங்களோட பற்றியான மரியாதைகள் போடும். இப்போ இங்கே வராத கஸ்டமர் நாளைக்கு எங்கிட்ட மறுபடியும் இங்கே வருவாரா, வேற எங்கேயோ போவாங்களா? இந்த ப்ரோக்ராமுக்கு வராதவங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஐஎஸ்ஐ பற்றியோ ட்ரேட்மார்க் பற்றியோ அல்லது இதை பற்றி கேட்டால் இங்கே வருவாங்களா, வேற எங்கே போவாங்களா? ஸோ இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட்டோட. ஏன்னா புது கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அவங்கள ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு என்கேஜ்மெண்ட் பிளான் இருக்கணும். நீங்கள் திங்க் பண்ணி எழுதுங்க. அப்படி முடியலன்னா எங்கள் டீம் கால் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, இது வர ஓகே ஆயிடுச்சு. இது வர ஓகேன்னா நீங்கள் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். இன்னொரு 12 மினிட்ஸ்க்குள்ள நான் ஃபினிஷ் பண்ணோம். வெரி ஃபாஸ்ட். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன், உங்களோட சர்வீஸ், இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் அண்ட் சிஸ்டமாக இருக்கணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போகவே கூடாது. ஒரு 10% டைம்த்துக்கு கூட நீங்கள் அதுக்கு செலவு பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போகணும். அதுக்கான மேனேஜர்ஸ், அதுக்கான சூப்பர்வைசர்ஸ், அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான மெட்டீரியல், அதுக்கான ஃப்ளோ எல்லாமே போட்டு கொடுத்துடணும். இது வந்து உங்கள் வேலையே கிடையாது. ஸோ ப்ராசஸ் அண்ட் செட் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுவரை கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்ஸ், யூஎஸ்பி, கஸ்டமர் பர்சோனா, அது மூலமாக நிறைய என்கொயரிஸ். அந்த என்கொயரிஸ் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் பண்ணி சூஸ் பண்ணுங்க. அந்த கஸ்டமர்கிட்ட 2 ஸ்டேஜாக பேசணும். ஒன்று வந்து லோ லெவல், ஹை லெவல் ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் ப்ரீ என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராசஸ் சிஸ்டம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் மாசான கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ராசஸ் செட் ஆகாமல் நீங்கள் நிறைய பிரான்ச்சஸோ நிறைய அவுட்லெட்ஸோ நிறைய போடக்கூடாது. உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கணும், எஸ் நம்ம இந்த இடத்துல என்னோட ப்ராசஸ் வந்து செட் ஆகிடுச்சு, கன்சல்டேட் பண்ண அப்புறம் தான் அடுத்ததுக்கு போகணும். இல்லைன்னா அதுவும் பண்ணாமல் இதுவும் பண்ணாமல் நிறைய இடங்கள்ல நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எடுத்தோடனே 10 பிரான்ச்சோட ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபெயிலியர். என்கிட்ட வருவாங்க சர்டிஃபிகேஷனுக்கு. ஸோ என்ன பண்ணுறீங்க, நான் இது மாதிரி இது பண்ண போகிறேன். எத்தனை பிரான்ச்சு? 10 பிரான்ச்சு, 10 ப்ராடக்ட் வேறு போடுவாங்க. குரூப் ஆஃப் கம்பெனி சொல்லிட்டு ஒரு 10 ப்ராடக்ட் போடுவாங்க. எல்லாம் அவுட் ஆகிடும். ஒன் பை ஒன்னாக தான் பண்ணணும். ஒன்று எடுங்க, ஃபுல்லாக அது ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம் மாறி உங்களுக்கு ஒர்க் இல்லாத சமயத்தில் தான் வந்து அடுத்தது போகணும். ஸோ உங்கள்கிட்ட அந்த பிளான் இருக்கணும், உங்கள்கிட்ட மேப். இந்த டயத்தில் வந்து நான் இத்தனை பிரான்ச் போட போகிறேன், இந்த இடத்துல நான் என்னோட அந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும்.
அதுக்கப்புறம் அதே கஸ்டமர் இப்போ உங்க கையில வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 101வது கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது அல்லது அனதர் 100 கஸ்டமர் கண்டுபிடிக்கிறது ஈஸியா, அல்லது இந்த 100 கஸ்டமருக்கு இன்னொரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை கொடுக்கறது, அதுக்கான நியூ ப்ராடக்டை கொடுக்கறதோ நியூ சர்வீஸ் கொடுக்கறதோ, எது எது ஒரு நல்ல ஒரு அப்ரோச்? எக்ஸ்பென்ஷன் 2 வகைப்படும். எஸ், ஒன்று வந்து ஜியாகிரபிக்கலா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றது, ஹரிசாண்டல் growth. இது பேர் ஹரிசாண்டல் growth. வெர்டிக்கல் growth அப்படின்னா இருக்கிற கஸ்டமருக்கு உங்களுக்கு தெரியும், உங்களோட அடிக்கடி கேட்பாங்க, இதெல்லாம் பண்றீங்களே, நீ இதுவும் பண்றீங்களான்னு கேட்டுட்டே இருப்பாங்க கஸ்டமர். இவ்வளோ தூரம் பண்றீங்களா, அது பண்றீங்களா? ஒரு அலைடு ப்ராடக்ட், ஃபார்வர்டு இன்டகிரேஷன், பேக்வர்டு இன்டகிரேஷன்லாம் சொல்லுவாங்க. அதாவது உங்க உங்க ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் பண்றீங்களா, வெப்சைட் பண்றீங்க, எஸ்இஓ பண்ணுவீங்களா, லீட் ஜென்ரேஷன் பண்றீங்க, ஃபேஸ்புக் பண்ணீங்கன்னா நீங்க லிங்க்டின் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அதே கஸ்டமருக்கு இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம செலவு பண்றது. ஏன்னா நீங்க ப்ராடக்ட்டை செலவு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ் வந்து ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி உங்க கஸ்டமர் கையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஐஎஸ்ஓ கஸ்டமர் 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரேட்மார்க் வேணும்னு கேட்டிங்கன்னா ட்ரேட்மார்க் பண்ணி கொடுக்குறோம். சேம் கஸ்டமருக்கு அனதர் ப்ராடக்ட். ஸோ செல்லிங் வந்து அட் நோ காஸ்ட். ஆனால் இதே இது ட்ரேட்மார்க் மட்டும் பண்ணுறவங்க எப்படி இவ்வளோ கஸ்டமர் கண்டுபிடிக்க முடியும்? முடியவே முடியாது அவங்களால. அது மாதிரி அது ஒருத்தர் ரெடி பண்ணியாச்சுன்னா அவங்க ஐஎஸ்ஓ பண்ணலாம், ஆர் வேற ஏதாவது பண்ணலாம். ஸோ உங்கள் கஸ்டமர்ஸுக்கு அடுத்த ரிக்வயர்மெண்ட் என்னங்கிறது அந்த கஸ்டமரே சொல்லுவாங்க. ஸோ யூ டு வாட்ச் கேர்ஃபுல்லி. அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் அடுத்தடுத்த கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகும். அவ்வளோதாங்க. ஸோ நான் முதல்ல சொல்லிடுறேன், ஒரு சம்மப் லேட்டாக வந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, கண்டிப்பாக மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. பெயின் பாயிண்ட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இந்த பிரச்சனை தான் நான் சால்வ் பண்ணுறேன். நம்மளோட பெயின் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா எல்லாமே அதை நோக்கி தான் இருக்குது. கஸ்டமரோட பெயின் பாயிண்ட் என்ன, அதுதான் வந்து யூஎஸ்பி போடணும், அதில் தான் வந்து சேல்ஸில் பேசணும், அதுக்கான சொல்யூஷன் தான் கொடுக்கணும், எல்லாமே அதுதான். ஃபங்க்ஷனல் சொல்யூஷன்ஸ் அண்ட் எமோஷனல் சோசியல் சொல்யூஷன்ஸ் என்ன. நெக்ஸ்ட் வந்து இது பார்த்தோம், யூஎஸ்பி எப்படி கிரியேட் பண்ணுங்க பார்த்துறோம். யூஎஸ்பி எதுக்காகனா கஸ்டமர் பெயினில் இருக்காங்க, நீங்கள் அந்த பெயினுக்கு சொல்யூஷன் தரங்கிற வார்த்தைகள் வந்தால் மேட்ச் ஆவாங்க. நீங்கள் வந்து ஒரு உங்களை பற்றி சொல்ல அப்படின்னா கஸ்டமர் அவங்கள அசீவ் பண்ணிப்பாங்க. இது ஒரு ஃபார்முலா. இஃப் யூ டோன்ட் கிரியேட் யுவர் பர்செப்ஷன், கஸ்டமர் வில் திங்க் ஆஃப் ஹிஸ் ஓன். அவராகவே தனியாக புரிஞ்சோ இவங்க இதோ தான் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்குவாங்க அவங்க, நம்ம சொன்னாதான். ஸோ யூஎஸ்பியை வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளாஷ் பண்ண முடியுமோ அங்கே எல்லாமே ஃப்ளாஷ் பண்ணணும். உங்களோட வெப்சைட்டாக இருக்கட்டும், உங்களோட ப்ரோஷர்ஸாக இருக்கட்டும், உங்களோட மெயில்ஸாக இருக்கட்டும், எல்லா இடமும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த யூஎஸ்பியை வந்து ஒரே வார்த்தையாக அல்லது ஒரு சென்டென்ஸாக மாற்றி ட்ராக்லைனாக கூட கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் போகும். அதெல்லாம் வந்து ஒரு அம்பு மாதிரி, ஒரு ஆரம் மாதிரி போயிட்டாங்க, கிளியர் பண்ணாது, கஸ்டமரை வந்து ஹூக் பண்ணாது. தென் கஸ்டமர் பர்சோனா கண்டுபிடிக்கிறீங்க, உங்கள் கஸ்டமர் ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ப்ரொஃபைலுக்கு தேவையான மார்க்கெட்டிங் டெக்னிக் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை சூஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்குன்னு இதுதான் செட் ஆகுங்கிற ஒரு 4-5 மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வச்சுக்கணும். இது மூலமாக உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும். அந்த கஸ்டமரை வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், கஸ்டமர் உங்களை செலக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் லோ லெவல் ஸ்கிரிப்ட் பண்ணி கஸ்டமரை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனை கொண்டு வந்துட்டு இந்த ஹை லெவல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும். மெயினாக வந்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஹவு பேட் இஸ் த ப்ராப்ளம், உங்கள் ப்ராமிஸ், எப்படி ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்ணணும், எப்படி அர்ஜென்சி கிரியேட் பண்ணணும், அதை பற்றி உங்கள்கிட்ட சூப்பராக. ஆனால் இதுக்கு முன்னால் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கஸ்டமர் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், அப்ஜெக்ஷன் 1, 2, 3 இப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் மாதிரி இது வந்து ரொம்ப ஹை லெவலான ஒரு விஷயங்கள். ஸ்கார்சிட்டியை கிரியேட் பண்ணுறது, அர்ஜென்சி கிரியேட் பண்ணுறது, தென் அந்த கஸ்டமர் ப்ரீசேல் என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, தென்
ப்ராசஸ் சிஸ்டம் வைக்கிறது, ஆஃப்டர் சேல் என்கேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறோம். இதுலேயே பிஸ்னஸ் பல மடங்கு உங்களுக்கு குரோ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நியூ மார்க்கெட்டை தேடி நம்ம போகணும். ஜியாகிரபிக்கலாக ஹரிசாண்டல் growth. தென் அனதர் டைப் ஆஃப் growth வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் ப்ராடக்டை வந்து அதே கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு, அலைடு ப்ராடக்ட்டோ வேறு ஏதோ ப்ராடக்டாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து கொடுத்தா அது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்பென்ஷன் மெத்தட். இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சால், நான் என்ன சொன்னேன் முதல்ல வரும்போது என்ன சொன்னேன்னா, ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மேப். இது வந்து ஒரு மேப் மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி, ஓகே இந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் நான் போட்டுறேன், உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன், என்னெல்லாம் பண்ணிடுறேன். நீங்கள் அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த மேப் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி உங்கள் கம்பெனி மூவ் ஆகுமா ஆகாதா? ஒரே கொஸ்டின், எஸ் ஆர் நோ? எஸ், பிக் எஸ் விஷ்ணு ப்ரோ, வெரி குட். இதுதான் நமக்கு தெரியாமல் இருந்தது ஆக்சுவலாக. நீங்கள் சொல்லுங்கள், இதில் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு விஷயம் வந்து அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது நான் நினச்சி பார்க்கல, ஒரு ரொம்ப ரொம்ப புதுமையான விஷயம் அட்லீஸ்ட் ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எஸ் டைப் பண்ணுங்க. எஸ், ஐ காட் ஒன். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது இருந்திருக்கு உங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக உள்ள ஒரு மேனேஜ்மெண்ட்டில், ஜென்ரலாக உள்ள இடங்கள் இது கிடைக்காத ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை வச்சுட்டு நீங்களே அந்த ப்ளூ பிரிண்ட் நீங்கள் ரெடி பண்ணலாம், மேப் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன், இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அதை வச்சுட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. எழுதுனதை வந்து நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்பப்போ டெஸ்ட் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இதுதான் மேப்பு. லைஃப் லாங் உங்கள் பிஸ்னஸ் இந்த மேப்பு தான் உங்களுக்கு பணத்தை தரப்போகுது. எவ்வளோ பணம் தரப்போகுது? லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் தரப்போகக்கூடிய ஒரு மேப்பு தான் இது. இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அப்பப்போ ரிவ்யூ பண்ணி சில ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இது நல்லா ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க. அப்படி மாற்றி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபர் உங்களுக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு, எல்லாரும் வேண்டாம், ஒரு 10 பேருக்கு நான் என்ன டைத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பட் என்னோட டீம் வந்து உங்க கூட உட்காந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்டடி பண்ணி ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு 10லேருந்து 15 பக்கம் வரும் உங்களுக்கு. முதல்ல வரக்கூடிய ஒரு 10 பேருக்கு நான் வந்து பண்ணித்தர போகிறேன். எங்கள் டீம் வந்து பண்ணித்தருவாங்க உங்களுக்கு. விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு 8:23 8:26க்குள்ள 3 மினிட்ஸ்க்குள்ள விருப்பப்பட்டவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது மெசேஜோ பண்ணி ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. ஃபீஸ்லாம் நீங்கள் கொடுக்குறது தான், எனக்கு ஒன்றும் இட்ஸ் நாட் தட் வே ஸோ மேண்டட்டரி. முடிந்தால் கொடுங்க, நோ ப்ராப்ளம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதில் மெயிலில் கொடுக்கக்கூடாது. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது எஸ்எம்எஸோ பண்ணி ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஒரு பெரிய ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு மேப். நான் வந்து இதை எனக்கு வந்து என்னோட மென்டர் வந்து பண்ணி கொடுத்தாரு. 1.6 lakhs rupees எனக்கு கொடுத்தாரு. நான் பே பண்ணேன். பட் ஸ்டில் ஒர்த் மீன்ஸ் ஒர்த், ஹைலி ஒர்த், டோட்டலி சேஞ்ச். அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களுக்கு எங்கள் டீம் வச்சு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் கிடையாது, 10 பேருக்கு. அதுவும் இன்னும் 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். மணி இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவேன், கொடுக்காட கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே, 8:25. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். இன்னொரு 30 seconds. Message sent in WhatsApp. Very good. எல்லா பிஸ்னஸ்மேனும் இதே மாதிரி ஒரு 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 மேப்புக்காக தான் அவங்களுக்கு தெரியாது, இதுதான் வேணும்னு தெரியாது. பட் இதை நோக்கி தான் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வச்சிருக்காங்க. யாராவது சொல்ல மாட்டாங்களா எங்கேயாவது கிடைக்காதா அப்படிங்கிறது. ஓகே, டைம் அப். இப்போ நான் என்ன பண்ணேன்னு யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்ல முடியுமா? இப்போ நான் என்ன பண்ணேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் sir. கால் கூட பண்ணிட்டாங்க. Hi, sir. You just created the demand. எஸ், ஸ்கேர்சிட்டி அண்ட் அர்ஜென்சி 10 தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பீடாக எத்தனை நாள் வந்தீங்க? அர்ஜென்சி 3 minutes தான் டைம். உங்களுக்கு டெமோ தான் இது. நான் கேட்டது 10 பேர். எத்தனை பேர் டைப் பண்ணிக்காங்க தெரியுமா? 52 people டைப்டு. புரியுதுங்களா? கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு மூவ் பண்ண வைக்கிறது இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸ்கேர்சிட்டி அண்ட் அர்ஜென்சி இதெல்லாம் நம்ம வந்து எங்கேயும் பார்த்தது இல்லை. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? சேல்ஸில் வந்து ஸ்கேர்சிட்டியை கிரியேட் பண்ணோம், அர்ஜென்சி கிரியேட் பண்ணோம். இது யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க? யாருமே சொல்லி தரல. கஸ்டமராக அர்ஜென்ட் பட்டுக்கணும், கஸ்டமராக ஸ்கேர்சிட்டி உருவாக்கிக்கணும் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கோம். பட் ஐ எம் கோயிங் டு டூ இட். நான் உங்களுக்கு செய்ய போகிறேன், அது உறுதி தான். பட் நான் சொல்கிறேன் இது எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன் நாங்கள் டெமோவை. ஸோ எங்கள் டீம் வந்து பட் கொஞ்சம் கொஞ்சம் அர்ஜென்ட் படாதீங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, நீங்கள் எவ்வளவோ பணம் கொடுக்குறீங்க, தட் இஸ் ஓகே. அது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கே நான் விட்டுக்கிறேன். பட் எங்கள் டீம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால் வந்து ரொம்ப அர்ஜென்ட் எங்களை பண்ண முடியாது. நான் ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து பேசி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ரிவ்யூ தான் பண்ண முடியும், பட் நானே வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். இஸ் இட் ஓகே? இது வந்து ஒரு மாதம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மேபி இந்த ஜனவரி எண்டுக்குள்ளே இதை நம்ம முடிச்சிட்டாங்க. குட், வெரி குட். ஸோ ஃபைனலாக ஒரே விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணால் எல்லாம் ஓகே தான், பட் we have to be very 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 fast. பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய முதலாளிகள், பெரிய கம்பெனி ஓனர்ஸ், அவங்களுக்கு எல்லாத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னா, they take action very fast. the biggest resource என்ன தெரியுமா? biggest resource வந்து ஸ்பீடு. டைப் பண்ணுங்க, ஸ்பீடை டைப் பண்ணுங்க. ஸ்பீடு இஸ் த பிக்கஸ்ட் ரிசோர்ஸ். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கிறோமா, எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கோமா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ், வி ஷுட் பி வெரி ஃபாஸ்ட். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு கஸ்டமர் மெயில் பண்ணுறாங்க, அடுத்த செகண்ட் உங்களோட மெயில் போகுது, ரிட்டர்ன் மெயில். எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஒன்று கேட்குறாங்க, உடனே நம்ம பண்ணுறோம். எவ்ரிவேர். ஸோ மணி லவ் ஸ்பீட், சக்ஸஸ் லவ் ஸ்பீட், ப்ராஸ்பரிட்டி லவ் ஸ்பீட். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்பீடாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து நம்ம சக்ஸஸை பார்க்க முடியும். ஸோ இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களில் அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு விஷயம், ஸ்கார்சிட்டியாக இருக்கலாம், அர்ஜென்சியாக இருக்கலாம், பெயின் பாயிண்டாக இருக்கலாம், யூஎஸ்பியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஸோ 2025 நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேங்கன்னா
நீங்கள் ஆர்டினரி பிஸ்னஸ் மேன். ஜனவரிக்குள்ளே நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஓகேன்னு சொல்லலாம். பட் Can you speaking Hindi? Hello. வெரி லிட்டில். Yeah, can you speaking Hindi? No, very little. I can't speak a very fluent Hindi. And மண்டேக்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க, மண்டே போயிட்டு நான் இதை பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் தி சூப்பர் ஹீரோ. Can you have? ஓகே. ஸோ வித் திஸ் ஒன் ஐ ரியலி ஹாப்பி எல்லோரும் வந்து அட்டன் பண்ணதுக்கு. கொஞ்சம் குயிக் டயத்தில் நான் வந்து அந்த மெசேஜ் போட்டேன், பட் அதெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது பேசுகிறதா இருந்தால் 1 or 2 people நீங்கள் பேசலாம், உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன். சார் வணக்கம் சார், நாராயணன் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஹவ் நல்லா இருக்கேன் சார். டீம்லாம் நல்லா இருக்கீங்களா? எஸ். ரைட் சார். ஆக்சுவலாக நிறைய இதில் நியூ கமர்ஸ் இருப்பாங்க. ம் ஸோ அதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பேசுகிறேன். லாஸ்ட் நம்ம இதே மீட்டிங்கில் நம்ம அட்டன் பண்ணியிருக்கேன். ம் ஸோ இதில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்ததை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, முன்ன வந்து நான் வந்து ஆக்சுவலாக பெயிங் மிஷின் மட்டும்தான் பண்ணது உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து இந்த சிசிடிவி வந்து ஹையர் அண்ட் ப்ராடக்டாக வந்து பண்ணியிருக்கேன். இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறேன். சூப்பர். சோலார் வந்து ஹையர் அண்ட் 5 kVA 10 kVA ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கேன். ம் என்னோட வெயிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி அந்த மாதிரி ஒரு டோட்டல் இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூ இம்ப்ளிமெண்டேஷன் வந்து போயிட்டு இருக்கு சார். இப்போ இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதே கஸ்டமருக்கு அடிஷனல் ப்ராடக்ட் போடுறது. வெரி குட். அது ஒன்று வேல்யூபிள் ப்ராடக்டாக வந்து பண்ணிட்டு இருக்கு இப்போ. கரெக்ட். யூ ஆர் சால்விங் பிகர் ப்ராப்ளம். ஆமாம். அதே போல் இந்த ஸ்கேர்சிட்டி மட்டும் இல்லாமல் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் நான் தெரிஞ்சுக்கிது ஸ்கேர்சிட்டி. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட், அதில் ஸ்கேர்சிட்டி இல்லாமல் தான் கோட் கொடுத்து அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இப்போ இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டன் பேஸ் பண்ணி இனிமே இந்த கோட் எல்லாமே இனிமே ஸ்கேர்சிட்டியோட கொடுக்கணுங்கிறத. ஆமா 30 days வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான். அதுதான் நீங்க சொல்லி பாருங்களேன், எப்போனா வாங்கிக்கோங்க, நான் ஆல்வேஸ் ஃப்ரீன்னு சொல்லி பாருங்க, வர மாட்டாங்க. அது ஒண்ணுதான். அது வந்து ஒரு ஸ்லோ தெரியுது எனக்கு. அந்த ஸ்லோ வந்து இப்போ இன்னைக்கு கிடைச்ச பாயிண்ட்ல இருந்து அது நாளைக்கு வந்து பூம் ஆயிடும் தெரியுது. சூப்பர். எப்படி உங்க பிசினஸ் க்ரோ ஆயிருக்குது லாஸ்ட் 3 yearsல? அதுதான் சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் நியூ பிசினஸ் எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கேன். சூப்பர். நியூ பிசினஸ் பண்ணிருக்கேன். ஆமா சார். எல்லாமே டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நியூ ப்ராடக்ட்ஸா உள்ள வந்துட்டு இருக்கு. அதனால நல்லா போயிட்டு இருக்குங்க சார். சூப்பரா. வெரி குட். ரொம்ப நன்றி. ஓகே சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ மிஸ்டர் நாராயணன். இவர் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 yearsஆவே வந்து எங்களோட கம்யூனிகேஷனில் இருக்கிறாரு, எல்லா ட்ரைனிங் அட்டன் பண்ணுறாரு. ஸோ இஸ் சீயிங் லாட் ஆஃப் க்ரோத் இன் இஸ் பிஸ்னஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். வேறு ஏதாவது பேச விரும்புறீங்களா சார்? வணக்கம் சார், வெங்கடேசன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நான் வந்து யூடியூப் வீடியோ போட ஆரம்பிச்சேன், இன்ஸ்டாகிராம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன்ல உட்காந்துருந்தேன். இப்ப நிறைய ஆர்டர் கையில இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். வெரி யூஸ்ஃபுல் ட்ரைனிங். வேற யாரும் இந்த அளவுக்கு உங்க அளவுக்கு யாருமே பண்ணல சார். கட்டாயமா இல்லை, எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நான் பண்ணுறது வித் ஹார்ட். ட்ரூலி நீங்கள் எல்லாருமே நல்லா வரணும், மேலே வரணும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லித்தரேன் தவிர, பட் ஐ எம் நாட் எ ட்ரெயினர் அட் ஆல். முதல்ல நான் ட்ரெயினர் கிடையாது. டெய்லி கற்றுக்கிட்டு இருப்பேன், கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ஓகே. அட்லீஸ்ட் another 1 or 2 people. ஓகே ஃபைன். சிதம்பரம் நடராஜன் அவர் போட்டிருக்காரு, கோயம்புத்தூர். அச்சீவ்டு 5 times growth. வாவ். தேங்க்யூ. மைக் அவர் நாட் ஒர்க்ல. ஓகே வெரி நைஸ். ஓகே. I'm just conveying his message. Okay. Right. Very nice. For the benefit of everyone. Okay. So இந்த ப்ரோக்ராம் வந்து முன்னால வீக்லி பண்ண என்னால் டைம் இருந்தது. இப்போ நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னா, ஸோ எவ்ரி மந்த் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட நம்பர் அனுப்புகிறேன், எங்கள் டீம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. குரூப்பில் சேர்ந்துக்கோங்க, குரூப்பில் சேராதவங்க வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ கண்டினியூஸ் மெசேஜ் வரும். நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் February we'll come out with some other new topic. So with that program ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். Okay. Thank you. Thank you very much. Fine. Thank you, sir. Thank you. Happy Pongal. Same to you. Same to all.
Thanks, sir. Very nice. Thank you, sir. Right.